ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லிட்டில் ஃப்ரான்ஸ் ஆஃப் இந்தியாவானா புதுச்சேரியில் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து எனக்கு நம்ம ஒரு ஆன்போர்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா பம்பு சிட்டியான கோயம்புத்தூர் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற பஸ் தான் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். பிராண்ட் நியூ எஸ்சிடிசி நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பருங்க. ஏகப்பட்ட ரூட்டில் வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஒரு ரூட்டு தாங்க இந்த புதுச்சேரி டு கோயம்புத்தூர் ரூட்டும். இது ஒரு ரூட்டு தாங்க யூனிக்கான ரூட்டு. அது என்னங்கிறது வந்து நம்ம இப்போ ஆன்போர்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:55. நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து 9:45 இங்கேருந்து கிளம்பும். க்ரூஸ் கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க தானே விளாக் தானே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே போய்ட்டு பேசலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். இதான் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட். ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம். புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ தாங்க மாடிஃபை பண்ணி கொஞ்சம் பட்டிட்டிங் பண்ணி புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கியிருக்காங்க. புதுசு கிடையாது, ஆல்ரெடி பழைய பஸ் ஸ்டாண்ட் தான். பழைய பஸ் ஸ்டாண்டே ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றி தான் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க. பெயிண்ட் அடித்து புது பில்டிங்லாம் கட்டி. இது ஒரு பஸ் வருது, விழுப்புரம் பஸ்ஸு. இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே வந்து நமக்கு மொபைல் ஃபோன் சார்ஜர்லாம் வச்சுருக்காங்க. சார்ஜ் போட்டு அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி அந்த சைடுமே ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே நமக்கு வந்து ஒரு ஐஓபி ஏடிஎம் இருக்குங்க. ஏடிஎம் கிட்டேயே நம்ம தமிழ்நாடு பஸ் புக்கிங் கவுண்டருங்க, எஸ்சிடிசி கவுண்டர் இங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து பிஆர்டிசிங்க. இதுதாங்க நம்ம பஸ்ஸு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வந்துமே ரைட் சைடில் தான் பஸ் நிற்கிது. புது பஸ்ஸுங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம். ரூட் நம்பர் 842 கோயம்புத்தூர் வயா கடலூர் பன்ருட்டி சேலம். இதாங்க நம்ம பஸ்ஸோட ரூட்டு. எஸ்சிடிசி BS6 பஸ்ஸுங்க. அசோக் லேலண்ட் சேசிஸில் பிரகாஷ் தான் வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் வேகா. வண்டி டிப்போ பார்த்தீங்கன்னா CNC டிப்போங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தால் வருது. அதோட டைமிங் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பஸ் நம்பர் TN01 AN 5952. இங்கே லக்கேஜ் வைக்கிற கீழே வந்து ஏரியா இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ராலிலாம் கொண்டு வந்தீங்கன்னா லக்கேஜ் இங்கே வச்சுக்கலாம். வாங்க உள்ளே போய் அப்படியே பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். ப்ளூ லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து சீட்டர் தாங்க புக் பண்ணியிருக்கேன். சீட் நம்பர் 6. பஸ்ஸோட இன்டீரியர்ஸாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2x1 நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரு. ஸோ இந்த பக்கம் 2 பக்கம், இந்த பக்கம் டபுள் சீட்டரு, இந்த பக்கம் சிங்கிள் சீட்டரு. அதே மாதிரி மேலே வந்து டபுள் ஸ்லீப்பரு, இங்கே சிங்கிள் ஸ்லீப்பரு. டபுள் ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா என்ன பஸ்ஸில் எப்படி கொடுப்போம் அதே மாதிரி தான். இங்கே ஒரு ஃபேனு, லக்கேஜ் ஹோல்ட்ரு, ஃபேன் அங்கேயுமே ஒன்று இருக்குது. அப்புறம் நடுவில் வந்து செப்பரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைவசி மெயின்டைன் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து எலிவேட்டட் பில்லோ, பேக் ரெஸ்ட்டு, அப்புறம் சார்ஜிங் சாக்கெட்டுங்க. அப்புறம் ரீடிங் லைட் எல்லாமே பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு வந்துட்டாங்க. சீட்டில் என்ன அமெண்டிஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். நம்ம வழக்கமாக இது மாதிரி பார்த்துருப்பீங்க வீடியோஸ். அதில் இருக்க மாதிரி தாங்க எல்லா அமெண்டிஸும். எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன். புஷ்பேக் ஃபெசிலிட்டிங்க. டன். சீட்டில் வந்து நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டு, ஹூக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, மேகசின்ஸ் பவுச்சு, ஃபுட் ரெஸ்ட்லாம் இருக்குங்க. அப்புறம் இது வந்து சீட்டருங்கிறதுனால நமக்கு காஃப் சப்போர்ட் வராது. அப்புறம் சைடில் வந்து நமக்கு ஸ்க்ரீன்ஸு அண்ட் ரீடிங் லைட்டுங்க. சீட்டில் வந்து நமக்கு சார்ஜிங் டைப் இருக்குங்க. USB இருக்குது, ஐஃபோனுக்குமே இருக்குது. ஒரு அழகான திருக்குறள் கொடுத்துருக்காங்க. எந்த பஸ்ஸில் ஏறினாலும் குறள் இருக்கும். கல்வி அதிகாரத்துலேருந்து குறள் கொடுத்துருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குறை என்னென்னா பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான திருக்குறள். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசார்ட் ஸ்விட்சு, பெல் ஸ்விட்ச், எமர்ஜென்சி ஸ்விட்செலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீப்பருங்க. ஃபஸ்ட்டு அப்பர் ஸ்லீப்பரு. ஃப்ரண்ட்டு சீட்டில் வந்து நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளக் டைப் வந்து சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. USB டைப்பும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டருமே இருக்குங்க. இது ஃப்ரண்ட் சீட்டில் மட்டும்தான் இருக்கும்.
அங்கே ரைட்டில் நிற்கிறதா பார்த்தீங்கன்னா 9 மணி பஸ்ஸுங்க. சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் இருக்கும் 9 மணி பஸ்ஸு, அதுவுமே புது பஸ் தான். 9:45 பஸ், நம்ம பஸ்ஸுமே புது பஸ் தான். நம்ம பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில் பார்த்துடலாங்க. டெய்லி ரெகுலர் சர்வீஸ் தான். டெய்லி நைட்டு 9:45 நமக்கு புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 6:15 போல் நமக்கு காந்திபுரம் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து போகிறாங்க. ரூட் வந்து நான் சொல்லிடுறேங்க. நமக்கு வந்து புதுச்சேரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு 3 விதமான ரூட் இருக்குங்க. ஒன்று வந்து விழுப்புரம் வழியாக போகிறது, அதாவது வளவனூர் விழுப்புரம் வழியாக போகிறது. இன்னொரு ரூட் வந்து கடலூர் நெய்வேலி விருத்தாச்சலம் ரூட்டு. 3வது ரூட்டு தாங்க கடலூர் நெல்லிக்குப்பம் பண்ருட்டி. இந்த ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மொத்தம் 3 ரூட் இருக்குங்க. இந்த பஸ்ஸை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் தாங்க. ரொம்ப நாள் வந்து கமெண்ட்டை சொல்லிட்டு இருந்தார், பஸ் இந்த பஸ் பண்ணுங்க ப்ரோ, புதுச்சேரி டு கோயம்புத்தூர் வழி பண்ருட்டி சேலம் இந்த பஸ் பண்ணுங்கன்னு. ஸோ அவருக்காக தான். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வித் மீன் இருக்கும். உங்கள் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக இந்த பஸ் வந்து vlog எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரூப்பில். அதேமாதிரி மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த vlogல உங்களுக்கு வரும். நைன் 42க்கு கிளம்புறோங்க. பாய் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட். சென்னை பஸ் ஒன்று கிளம்புற ரெடியாக நிற்குது. ஈஸியாக ரைடர். பசங்க எல்லாம் சேர்ந்து வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க வைப்பான ஊரில். நம்ம பயணம் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குங்க. ஸோ புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:40 கிளம்பிட்டோம். 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிட்டோம். இங்கே புதுச்சேரி கொடுத்தீங்கன்னா 5 போர்டிங் பாயிண்ட் நமக்கு இருக்குங்க. புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து அரியாங்குப்பம் பைபாஸ், அரவிந்த் ஹாஸ்பிட்டல், அப்புறம் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ், மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ். அரியாங்குப்பம் வந்திருக்கோம். 10:01. வாவ், நைட் வீடு. அந்த பிரிட்ஜு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த லைட் பார்க்குறதுக்கு, லைட்டிங்கோட பார்க்க நல்லாயிருக்கு.
கடலூருக்குள்ளே வந்துட்டோங்க, ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஆன் டைம் ஒரு பஸ் ஸ்டாண்டு. சுகர் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு அழைக்கப்படுற கடலூர் தாங்க ரீச் ஆயிருக்கும். ஸோ கடலூர் டு கோயம்புத்தூர் போட்டிங்கன்னா நமக்கு சைட்டில் வந்து 3 பஸ் வந்து காட்டும். அதில் 10:30 மணி பஸ் நான் சீட்டர் ஸ்லீப்பர் தான் நம்ம பஸ்ஸு. மற்ற 2 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு விருத்தாச்சலம் வழியாக போகிறது. இது ஒரு பஸ் தான் நமக்கு, இந்த ஒரு பஸ் தான் நமக்கு வந்து பண்ருட்டி வழியாக போகிறது. இதே நீங்கள் கடலூர் போட்டிங்கன்னா 2 போர்டிங் பாயிண்ட் கடலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நெல்லிக்குப்பம் நீங்கள் போர்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். டேரெக்டாக நெல்லிக்குப்பம் டு கோயம்புத்தூர் போட்டிங்கன்னா சைட்டில் காட்டாது. கொண்டூர் வழியாக போய்கிட்டு இருக்காங்க. கொண்டூர் நெல்லிக்குப்பம். இதுதான் பஸ் ஸ்டாண்டாங்க. இதுதாங்க நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாண்டு. பத்தொன்பது ஆன் டைம். மேல் பட்டம்பாக்கம் 11 மணிக்கு கிளாஸ் ஆகிறோம். பண்ருட்டிக்குள்ளே வந்துட்டாங்க.
பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. பலாப்பழத்துக்கு ஃபேமஸான பண்ருட்டிக்கு ஆன் டைமுக்கு நம்ம ரீச் ஆகிருக்காங்க. ஸோ சைட்டில் வந்து நீங்கள் பண்ருட்டி டு கோயம்புத்தூர்னு போட்டிங்கன்னா நம்ம பஸ் வந்து அவைலபிளாக இருக்கட்டும் 11:15 டைமில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரோ 13 பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸுக்கு. இந்த பண்ருட்டியை பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ருட்டியில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் அப்படியே தட்டி விடுங்க. ஒரு மணிக்கூண்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஆர்ச்சு. செட்டிப்பாளையம் 11:25 கிராஸ் ஆயிரும். இப்போ நம்ம வீரபெருமாநல்லூர்லேருந்து லெஃப்ட்டு கட் அடித்து திருநாவலூர் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கைஸ் இப்போ நம்ம திருநாவலூர் செஞ்சிக்குப்பம் அந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படியே செஞ்சிக்குப்பம் போயிட்டு அந்த பைபாஸில் ஜாயிண்ட் ஆகி லெஃப்ட்டு கட் அடித்தோம்னா உளுந்தூர்பேட்டைங்க. டூவே ரோடு ஜேர்னியே சூப்பராக தாங்க இருக்குது. ஃபுல்லாக ஹைவேல ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி போகிறதும் நமக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம வண்டி மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. திருநாவலூர் 11:40. கைஸ் இப்போ நம்ம செஞ்சிக்குப்பம் வந்திருக்கோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஹைவே உளுந்தூர்பேட்டை ஹைவே. அப்படியே லெஃப்ட்டு கட்டி ஜாயிண்ட் ஆகிறோம். Kedilem River.
உளுந்தூர்பேட்டிலேருந்து ரைட்டு கட் அடித்து சேலம் ரூட்டில் ஜாயிண்ட் ஆகிறோம். டைம் கரெக்டாக 12:40 ஆகுதுங்க. கள்ளக்குறிச்சி டோல்கிட்ட இருக்கிற ஒரு மோட்டரில் வந்து பயோ பிரேக் ப்ளஸ் டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. பயோ பிரேக்னால் யூரினல் போகிறதுக்காக தான் நிப்பாட்டியிருக்காங்க. நான் வந்து எதுவுமே டீ காஃபிலாம் வாங்குறேன். ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து டீ காஃபி வாங்கிக்கலாம்னு பார்க்குறேன். ஏன்னா டைம் வந்து அன்டைம் ஆயிடுச்சு. இந்த பஸ்ஸை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்ப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரிலேருந்து கோயம்புத்தூருக்கு 5 பஸ் ஆப்ரேட் ஆகுது. இது வந்து நம்ம பஸ் வந்து லாஸ்ட் பஸ்ஸு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2x2 அல்ட்ரா டிலக்ஸில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பஸ்ஸுக்கு வந்து BS6 நான் சீட்டர் ஸ்லீப்பராக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் என்ன சொன்னார்னா, நெல்லிக்குப்பமில் வந்து காலேஜ் இருக்குதுங்க. ஸோ அங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த பஸ் வந்து புக் பண்ணுறாங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது புக்கிங் ஆகலை. ஏன்னா ஏதோ எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு, அதனால் புக் ஆகலைன்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், CNCன்னு இருக்குது. இதோட ரூட் வந்து எப்படின்னு இதோட பேட்டர்ன் தாங்க. ஏன்னா இதோட ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடில் மதியம் 2லேருந்து 4 மணிக்குள்ளே இந்த பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸ்டார்ட் பண்ணி நமக்கு புதுச்சேரி கொண்டு வராங்க. தென் புதுச்சேரியிலேருந்து நமக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. திரும்ப கோயம்புத்தூரில் வந்து நைட்டு 9 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் 5:05 போல் வந்து நமக்கு புதுச்சேரி வருது. தென் புதுச்சேரியிலேருந்து காலையில் 6:30க்கு வந்து நமக்கு வந்து கோயம்பேடு போகுதுங்க. நீங்கள் சைட்டில் செக் பண்ணிங்கன்னா புதுச்சேரி டு சென்னை கோயம்பேடு போனால் அந்த பஸ் வந்து 6 மணிக்கும் 6:30க்கும் 2 பஸ்ஸு காட்டும். ஏன்னா அந்த பஸ்ஸுமே 9 மணி சொன்னோம்னா அதுவுமே CNC டிப்போ தான். ஸோ இப்படி தான் வந்து புக்கிங் ஆகுது. மெயினாக வந்து திங்கட்கிழமை வந்து புதுச்சேரியிலேருந்து சென்னை கோயம்பேடு போகிற புக்கிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், வண்டி சேலம் போகுதா இல்லையான்னு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வண்டி சேலம் போகுதுங்க. ஏன்னா ஸ்லீப்பர் பெர்த்லாம் கொஞ்சம் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. சேலம் எந்த டைமிங் போகிறாங்கிற நம்ம போக போக பார்க்கலாம். எப்போயுமே சேலம் என்ட்ரி இருக்குமாங்க. ரொம்ப இன்கேஸ் பண்ருட்டிலே நமக்கு எல்லாமே ஃபுல்லான மட்டும்தான் நமக்கு சேலம் போக மாட்டாங்க. மற்றபடி சேலம் என்ட்ரி உண்டு. மற்றபடி எல்லாமே பைபாஸ் தான். சேலம் 2:55. சேலம் பஸ் ஸ்டாண்டு 2:55க்கு ரீச் ஆகிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து ஆள் எழுதிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து டேரெக்டாக புதுச்சேரி டு சேலம்லாம் புக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சீட் ஃபுல்லாகனால தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா, நான் வந்து ஆன்லைனில் தாங்க புக் பண்ணேன். புதுச்சேரி டு கோயம்புத்தூர் வந்து ஆன்லைன் புக் வந்து 455 ரூபா ஆச்சு. இதே நீங்கள் டேரெக்டாக கண்டக்டர் எடுத்திங்கன்னா 415 ரூபா. இதே ஸ்லீப்பர் ஃபேர் வந்து டேரெக்டாக கண்டக்டர் எடுத்திங்கன்னா 625. நமக்கு ஆன்லைனில் புக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபா 50 ரூபா கிட்ட வருங்க. மூணு 10க்கு வெளியே வரவங்க சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் வந்து 4:50 ஆகுதுங்க. விஜயமங்கலம் டோல் பிளாசா கிட்ட இருக்கிற ஒரு மோட்டரில் வந்து நமக்கு பயோ பிரேக் ப்ளஸ் டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. நான் எதுவும் வாங்கலைங்க. காந்திபுரம் லாஸ். சரி, தேங்க்ஸ்ண்ணே. சரி, தேங்க்ஸ்ண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கரெக்டாக 6:15 வந்து நம்ம காந்திபுரம் எஸ்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஷெட்யூல் டைம் படி பெர்ஃபெக்ட் ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஈவன் நம்ம சேலமுக்குள்ளே போய்ட்டுமே கரெக்டான டைமுக்கு வந்து வந்துவிட்டோம். இது வந்து இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. நாளைக்கு வந்து சண்டே வந்து பஸ்ஸு ஃபுல்லுங்க. சேலமுக்குள்ளே போகாது. அப்படி பார்த்தா ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி இல்லைனா 2 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவாங்க. க்ரூஸ்மே நல்ல ஃப்ரெண்ட்லி டைப்பாக தாங்க இருந்தாங்க. இன்னொன்று சேலம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ஃபுல் ஸ்பீடுங்க. 79, 79, 80 அதுலேயே நல்லா ஃபுல் த்ராட்டில் கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlogல் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்து நமக்கு 7:25 வந்தே பாரத் இருக்குங்க. அதில் போய்ட்டு தான் நான் சேலம் போக போகிறேன். நெக்ஸ்ட் vlogல் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், டடா.